நரம்பு சுத்தில், அதாவது வெரிகோசல் நர்வ். இது எதனால வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று ஒபிசிட்டி, இன்னொன்று கொழுப்பு அடைப்பு. ரத்தத்தில் கொழுப்பு நிறைய சேர்ந்தனால அங்கங்க அடைப்பு வந்துடும். அதுக்கு பேர் அத்ரோஸ்க்ளீரோசிஸ், அதாவது கொழுப்பு அடைப்பு. இது போக இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதயத்திலிருந்து ரத்தங்கள் ஒவ்வொரு செல்களுக்கும் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் போயிட்டு சுத்த ரத்தத்தை ஆக்சனைஸ்டு பிளட்டை கொடுத்துட்டு டீஆக்சனைட்டட் பிளட்டை வந்து எடுத்துட்டு மேல சுத்திகரிக்காக மேல கொண்டு வரும் இதயத்துக்கு. அந்த ரத்த ஓட்டம் மேல போகும்போது திரும்ப கீழே அந்த வெயிட் ரிட்டர்ன் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அங்கங்க செக் வால்வ் மாதிரி போட்டிருப்பாரு வால்வு. அந்த வால்வு ரொம்ப நேரம் நின்னதுனாலையும் ஓவர் வெயிட்னாலையும் ரொம்ப தம் பிடிச்சு வெயிட்டை தூக்குறதுனாலையும் அந்த வால்வு டேமேஜ் ஆயிரும். இதுக்கு காரணம் கொழுப்பு தான். இந்த வால்வை மாத்துறது டெம்பரரி சொல்யூஷன் தான். சமயத்துல ரொம்ப நாள் சுருண்டு இருந்துன்னா அதுல இருந்து ஊசிங் வந்து புண்ணு வரும். ஆகையினால நிரந்தர தீர்வு வேணும்னா இந்த ஆயுரக்ஷா கம்பெனில இருந்து ஃப்ளோவெல் கேப்சூல். ஃப்ளோவெல்னாச்சுன்னா ரத்த ஓட்டம் சீராக இருக்குது. அந்த சீராக இருக்கிறதுக்கு இந்த கேப்சூலை சாப்பிட்டா போதும். ஒரு வாரம் கழிச்சு நைட்ல மட்டும் 2 சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி சாப்பிட்டா இது நல்லா இருக்கும். கருப்பா இருக்க, ரத்தம் சுருண்டு இருக்க, அதை போக்குறதுக்கு என்ன பண்ணுது? அதுக்கும் டிவைன் ஹீலிங் ஆயில். இந்த ஆயிலை கீழே இருந்து மேலாக்க, மேலே பார்க்க தடவிக்கிட்டே வரணும். அப்படி தடவும் போது ரத்த ஓட்டம் சீராகும். அந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்ட் ஆயிரும். ஆகையினால அந்த சரும கருப்பு, அதாவது டார்க்னஸ் ஆஃப் த ஸ்கின் வில் பி ரிலீவ்டு.